Hey guys, welcome back to Freddy Kitchen. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காடை கிரேவி தான் பார்க்க போகிறோம். காடை கிரேவி பார்த்திங்கன்னா வித்தியாச முறை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்னா இந்த பானையில் தான் செய்ய போகிறோம். இந்த பானையில் காடையை வந்து நல்லா மசாலா தடவி இதுக்குள்ளே போட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பில் போட்டு போகிறோம். போட்டு ஒரு ½ hour கழிச்சு எடுத்து சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்காங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மசாலாக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சில்லி பவுடர், உப்பு, அப்புறம் டேஸ்ட்டுக்காக லெமன். இது வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ லெமனை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 4 ஸ்லைஸாக போட்டுருவோம். வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக, ரொம்ப அதிகம் வேண்டாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்ல ஒரு மிக்ஸு. ஸோ இப்போது சால்ட்டு, சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு ஸோ இது 3த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருந்தே காடையை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு மேரினேட் தான் பண்ண போகிறோம். ஸோ உள்ள ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஸோ ஆனியன், டொமேட்டோ உள்ளே வச்சு ஒரு லெமன் பீஸ். சரி, அதேமாதிரி இன்னொரு கடைக்கு உள்ள ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு வச்சிங்க. உள்ளே நல்லா மசாலா இறங்கும், சூப்பராக இருக்குங்க. சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி இப்போ அந்த லெமன் ஃப்ளேவர் உள்ளே இறங்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேகும் போதே வந்து அந்த சாறு வந்து உள்ளே இறங்கிட்டோம். காடை அண்ட் மசாலா ரெடி. என்ன பண்ண போகிறோம்னா பானையில் போட்டு மூடிடலாம். மேரினேட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை பானைக்குள்ளே போட்டுரும். ஸோ அதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளம் எடுத்தாச்சு. ஸோ இந்த அளவு தான் சின்னதாக ஒரு பள்ளம் எடுத்துட்டோம். ஸோ இதில் விறகுலாம் போட்டு விறகு போட்டு எரிய வச்சுட்டு அது மேலே பானை வச்சுட்டு வச்சிங்களேன் ஒரு ½ hour வெயிட் பண்ணோம்னா சூப்பரான காலை ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விறகுலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. குழி எடுத்து விறகுலாம் போட்டாச்சு. இப்போ பற்ற வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா நெருப்பு வந்ததும் நம்ம வந்து பானையத்துக்கு உள்ளே வச்சிடலாம். ஸோ நெருப்பு நல்லா பிடிச்சிக்கிச்சு. நம்ம வந்து பானையை வச்சிடுவோம். ஸோ பானையை வச்சாச்சு, நல்லா எரியட்டும். ஸோ நம்ம வந்து நெருப்பை அணைய விடாமல் நெருப்பை எரிய வச்சுட்டே இருக்கணும். ஸோ எரிய ஒரு ½ hour எரிய விட்டோன்னு வச்சிங்களேன். ½ hourல ரெடி ஆகிடும். அப்புறம் திறந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா பற்றிக்கிச்சு. ஸோ நல்லா எரியுதுங்க. பானை உள்ளே இருக்குது. நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு நெருப்பில் நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. ஸோ நல்லா நெருப்பை அணைச்சிட்டோம். ஸோ வெறும் அந்த வந்து கறியில் மட்டும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் வந்து நல்லா நெருப்பில் வெந்துருச்சு. வாசனையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வருது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சுட இருக்குது. ஒரு 10 நிமிஷம் எடுத்து வெளியே வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படி வெந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடு கம்மியாகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாழை இலையை போட்டு அது மேலே ஓப்பன் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வா, செம்மையாக வந்துருக்கு. சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துடலாமா? உனக்கு ஒரு லெக் பீஸ், எனக்கு ஒரு லெக் பீஸ். ஓகே, இந்தா இரு சூடாக இருக்கும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். சாப்பிடலாமா? சூடாக இருக்கும். பூஜி சாப்பிடு. சூப்பராக வந்திருக்கு. நல்லா வந்துருங்க பாருங்க. அப்படியே சூப்பராக இருக்கு. அப்படியே பாருங்க. சூப்பராக இருக்கு. ஒரு மாதிரி தந்தூரி டேஸ்ட்டும் இந்த கிரேவி டேஸ்ட்டும் ரெண்டும் கலந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
ஓ அப்படி விழுது பாருங்க, லேயராக எவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்க. இது வந்து நம்ம மசாலா கூட தொட்டு சாப்பிடுவோம். ஸோ மசாலாவோட எடுத்து நம்ம லெமன் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த லெமன் டேஸ்ட் அப்படியே இருக்கு. சாப்பிட்டு போயிடும் வந்துருச்சுல. சூப்பராக இருக்கு. நீங்க 2 பேருக்குமே பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் போற வேகத்தை பார்த்தா முழுக்காரன் இவனே சாப்பிட்றான் போல இருக்கு. அதெல்லாம் சூப்பரா இருக்குங்க, செம்மையா வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.